அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ டுடே நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி பாட்டனி யூனிட் 8 பிளான் பில்டிங்கில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் வித் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்தது இல்லை மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறேன். ஸோ நான் போகிற வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க. அட் த சேம் டைம் அது ரிலேட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக விரைவில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரும். அப்போ அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்ம போஸ்டிங் வாங்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தினாக்கா பிளான் பில்டிங் யூனிட் 8. நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தினாக்கா பிஜிடிஆர்பி பாட்னி சிலபஸில் யூனிட் 8ல் பிளான் பில்டிங் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், த நேம் ஆஃப் டாக்டர் நார்மன் போர்லாக் இஸ் அசோசியேட்டட் வித். அப்போ நேம் ஆஃப் டாக்டர் நார்மன் போர்லாக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இவர் எதோட ரிலேட்டடாக வராரு அப்படின்னாக்கா க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து பண்ணாக்க வேர்ல்டு வைடு வந்து பண்ணாக்க க்ரீன் ரெவல்யூஷனுக்கு ரீசனாக இருந்தவர் டாக்டர் நார்மன் போர்லாக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்தியாவில் க்ரீன் ரெவல்யூஷனுக்கு யார் ரீசனாக இருந்தது அப்படின்னாக்கா டாக்டர் MS சுவாமிநாதன். ஸோ இவர் வந்து பண்ணாக்கா ஃபாதர் ஆஃப் பிளான் பில்டிங், ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு யாரை சொல்கிறோன்னா டாக்டர் நார்மன் போர்லாக்கை சொல்லுவோம். அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் இந்தியன் க்ரீன் ரெவல்யூஷன் யாரை சொல்கிறோம் அப்படின்னு பண்ணாக்கா டாக்டர் MS சுவாமிநாதன். Next question number 2, which of the following is generally used for induced mutagenesis in cropland? ஸோ கிராப்லாண்டில் மியூட்டாஜெனிசிஸ், மியூட்டேஷன் அப்படின்னா சடன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்டியூஸ்னால் நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஸ்டிமுலேட் பண்ணுறது. ஸோ எதை வச்சு ஸ்டிமுலேட் பண்ணுறோம், மேக்ஸிமம் எதை வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காமா ரேவை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணாங்க இன்டியூஸ்டு மியூட்டாஜெனிசிஸ் பண்ணுறாங்க. எதுலன்னா கிராப்லாண்டில். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின், a man-made allopolyploid seral craft is triticale. அப்போ மனிதனால் உருவாக்கப்பட்ட ஃபஸ்ட்டு செரல் அப்படின்னா எதுனா ட்ரிட்டிகேல். அதே மாதிரி அல்லோபாலிப்ளைடு செரல், மேன்மேட் அல்லோபாலிப்ளைடு செரல் அப்படின்னாலையும் ட்ரிட்டிகேல் தான் ஆன்சர். அதே மாதிரி ட்ரிட்டிகேல் அப்படின்றது ஒரு எக்ஸாப்ளாய்டையும் கூட. எக்ஸாப்ளாய்டி அப்படின்னு கேட்டாலையும் ட்ரிட்டிகேல் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 4, அப்ஜெக்டிவ் ஆஃப் பிளான் பில்டிங். பிளான் பில்டிங்குடைய அப்ஜெக்டிவ் எது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 3யும் கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ ஆன்சர் ஆல் ஆஃப் த அபோவ். பெட்டர் ஈல்டு இருக்கணும், பெட்டர் குவாலிட்டி இருக்கணும், டிசீஸ் ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பண்ணாக்கா நமக்கு அதுதான் வந்து பண்ணாக்கா பிளான் பில்டிங்குடைய அப்ஜெக்டிவ்ஸாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் த அபோவ். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5, செலெக்ஷன் இஸ் அ மெத்தட் ஆஃப் பிளான் பில்டிங். செலெக்ஷன் அப்படின்றது பிளான் பில்டிங்குடைய ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அக்கர்ட் டியூரிங் 1960s. இந்தியாவில் கிரீன் ரெவல்யூஷன் எப்போ நடந்தது அப்படின்னாக்கா 1960s. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7, ஜெயா அண்ட் ரத்னா developed for green revolution in India are the varieties of rice. அப்போது க்ரீன் ரெவல்யூஷனில் இந்த ஜெயா அண்ட் ரத்னா இது ரெண்டும் வந்து பாருங்க க்ரீன் ரெவல்யூஷனுக்காக டெவலப் பண்ணது இந்தியாவில். ஸோ இது ரெண்டும் என்ன வெரைட்டி அப்படின்னா ரைஸ் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஜெயா அண்ட் ரத்னா ரெண்டுமே இதோடைய வெரைட்டி ரைஸ் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8, ஃபஸ்ட் மேன்மேடு செரல் ட்ரிட்டிகேல் இஸ் எக்ஸாப்ளாய்டி. ஸோ ஃபஸ்ட்டு மேன்மேடு செரல் வந்து பண்ணாக்கா ட்ரிட்டிகேல். அந்த ட்ரிட்டிகேல் வந்து பண்ணாக்கா ஒரு எக்ஸாப்ளாய்டி, வீட் அப்படின்னு சொல்லுவோம். வீட்னா கோதுமை. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 9, இன் பிளான் பில்டிங் ப்ரோக்ராம்ஸ் த என்டையர் கலெக்ஷன் ஹேவிங் ஆல் த டைவர்ஸ் allele for all genes in a given crop is called germplasm collection. So answer option C, germplasm collection. Next question number 10, an example for semi-dropped varieties of wheat is sonalika. பாதி குட்டை கோதுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப் அளவுக்கு செமி ட்ராப்ட் வீட் வெரைட்டி எது அப்படின்னாக்கா சோனாலிகா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தாக்கா இமிகிரி டெவலப்டு பை ஹைப்ரிடைசேஷன் இஸ் செலெக்ஷன் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் அகெயின்ஸ்ட் ரெஸ்ட் பேத்தஜன் இஸ் அ வெரைட்டி ஆஃப் வீட். அப்போ இமிகிரி அப்படின்றது வந்து பார்த்தாக்கா டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. எதுக்கு அகெயின்ஸ்டாக அப்படின்னா ரெஸ்ட் பேத்தஜனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. அப்போ இமிகிரி அப்படின்றது ஒரு வீட் வெரைட்டி, கோதுமையோடைய ஒரு வெரைட்டி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 12, breeding of crops with high level of minerals, vitamins and proteins is called biofortification. அப்போது ப்ரீடிங் ஆஃப் கிராப்ஸ் வித் ஹை லெவல் ஆஃப் மினரல்ஸ், அதிகமான மினரல்ஸ் இருக்கணும், அதிகமான விட்டமின்ஸ் இருக்கணும், அதிகமான
ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த பிளான்ட்டுக்கு என்ன பேர், அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருனாக்கா பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு பேர். Next question number 13. The reason for vegetatively reproducing crab plant to shoot for maintaining hybrid vigor is that. So ஹைப்ரிட் வைகரை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாக்கா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடியூசிங் கிராப் பிளான்ட்டுக்கு வெரி சூட்டபுளாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் ஏ டிசைர்டு ஹைப்ரிட் ப்ரொடியூஸ்ட், ஒன்ஸ் வந்து பண்ணாக்கா டிசைர்டு ஹைப்ரிட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நோ சான்சஸ் ஆஃப் லூசிங் இட். அப்போது ப்ரொடியூஸ் ஆனது வந்து பண்ணால் எப்போவும் லாஸ் ஆகாது அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சர். Next question number 14. Wonder wheat is a new wheat variety developed by International Wheat and Maize Improvement Center, Mexico. Wonder wheat அப்படின்னு ஒன்று இருக்குது. நியூ வீட் வெரைட்டி யார் டெவலப் பண்ணுறாங்க, எங்கே டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெக்சிகோவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் வீட் அண்டு மெய்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சென்டர். ஸோ நான் போகிற வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.